வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு காம்போ டிஷ் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு 1/2 கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்து அதோட அடி நுனியெல்லாம் கட் பண்ணிவிட்டு தேவையான சைஸில் கட் பண்ணி அதோட தோலை நல்லா உரித்து எடுத்துக்கலாம். இந்த தோல் உரிக்கும் போது அந்த தோல் உடையாமல் ஒரே மாதிரி பேப்பர் மாதிரி நமக்கு நல்லா பீல் ஆகி கிடைக்கணும். அப்படி வந்தால் மட்டும்தான் கிழங்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அர்த்தம். இன்னொரு பக்கம் நமக்கு கிழங்கும் பச்சை நரம்பெல்லாம் ஓடாமல் நல்லா பியோர் ஒயிட்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்போ தான் அதோட டேஸ்ட்டு அதோட வேகிற தன்மை எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்துலேயும் தோடு உரிச்சிட்டு நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒரு குக்கரில் சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம வசதி எப்படியோ கட்டிங் போர்டில் வச்சோ இல்லை இதே மாதிரி நைஃப் வச்சோ கட் பண்ணி போட்டுட்டு இது எல்லாமே ஒரே மாதிரி சைஸில் இந்தளவுக்கு கட்டாகி வந்ததுக்கு அப்புறம் தாராளமாக கிழங்கெல்லாம் முழுசுற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதுக்கு தேவையான அளவு உப்பு, கிட்டத்தட்ட நமக்கு இதில் 1 ஸ்பூன் உப்பு தேவைப்படும். அந்த 1 ஸ்பூன் உப்பை இதோட சேர்த்துட்டு அதோட கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளையும் சேர்த்து குக்கரை மூடி போட்டு வெயிட்டையும் போட்டு மினிமம் 4 விசில் விட்டு எடுத்தால் ஒரு நார்மலாக நல்லா வேகிற எல்லா கிழங்கும் குழைவாக வெந்து வந்துடும். அது வெந்துட்டுருக்க நேரத்தில் ஒரு மண் சட்டியில் 2லேருந்து 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயாக இருந்தால் ரொம்பவே உசிதம். அதை ஊற்றிட்டு அப்படி இல்லைன்னா நார்மல் ரிஃபைண்ட் ஆயில் அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வெந்தயம் தாளித்து ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் அதை இடித்து சேர்த்துக்கணும். அதாவது சதைச்சி சேர்த்துதுன்னு சொல்லுவாங்க. அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு நல்லா பொடியாக அரிஞ்சதோடு சேர்த்து ஒரு தக்காளி பொடியாக அரிஞ்சது, அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் அரைச்சி பியூரியாக இதில் ஆட் பண்ணிவிட்டு இதோட ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இதில் காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். அதோட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கல்லுப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மண்பானை சூட்டுக்கும் அந்த எண்ணெய் ஃப்ளேவருக்கும் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை ஊற வச்சுருந்ததை நல்லா இந்தளவுக்கு கரைச்சி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நல்லா சூடு வர்ற நேரத்தில் மூடி போட்டு இதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மூடியை போட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டுட்டோம்னா நம்மளுடைய குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதி திக்காக வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மத்தி மீன்களை இதில் சேர்த்துடலாம். மத்தி மட்டும் போட்டு வச்சாலும் இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். பட் நம்ம வேறு ஏதாவது மீன் வாங்கியிருக்கோன்னா அதோட தலையெல்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா. நான் வாங்கின வாவல் மீனோட தலையை இதே மத்தி முளகட்டதில் போட்டு குழம்ப இன்னும் டேஸ்ட் ஆக்கிக்கிறேன். நான் வாவலோட தலையையும் வாய்ப்பகுதியை மட்டும் இதில் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு துணியை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் அதில் காரம் உப்பு பிடிக்கிற மாதிரி மீன் எல்லாம் முழுசிடும். அந்தளவுக்கு மீன் எல்லாத்தையும் கிளறி விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு பச்சை மிளகாய் கீர்னது, அதோட கூடவே 2 இனுக்கு கருவேப்பிலையும் அப்படியே முழுசாக அதில் வச்சு இதை மூடி போட்டு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா உள்ளுக்குள்ளே கொதி வேக விட்டு எடுத்தால் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு நல்ல வாசனையோட பர்ஃபெக்டான மத்தி முளகிட்டது பர்ஃபெக்டாக தயாராகிடுச்சு. ஆஃப் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம கிழங்கு எந்தளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பார்க்கும்போதே நம்மளுடைய கிழங்கு நல்லா உடஞ்சி வெந்திருக்கிறது பர்ஃபெக்டாக தெரியுது. நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வந்திருக்குது. தண்ணியை வடித்து இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம புழுக்குக்கு தேவையான ஒரு அரைப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 1 கப்பு தேங்காய், அதோட கூடவே ஒரு 2 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, காரம் கூட்டு குறைக்கிறது அவங்கவுங்க விருப்பம், அதோட ஒரு 10 சின்ன வெங்காயம், 1 இனுக்கு கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பொரியலுக்கெல்லாம் தேங்காய் திருகி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுட்டு எகெயின் ஒரு அடிகனமான பாத்திரம் அப்படி இல்லைன்னா ஒரு மண் சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் பக்கம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அப்படி இல்லைன்னா நார்மல் ஆயில் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 வரமிளகாயை 2-3 கிள்ளி இதில் சேர்த்துட்டு அதோட கூடவே ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மரவள்ளி கிழங்கு வேக வச்சது,
அதை கொஞ்சம் ஈரத்தோடு இதில் சேர்த்துடலாம். ரொம்ப ட்ரையாக வடிக்கணும்னு அவசியம் இல்லை. சேர்த்துட்டு இதை நல்லா கரண்டியால் மசித்து கிளறி விடணும். இதில் 1-2 துண்டுகள் முழுசாக இருந்தால் பரவாயில்ல, மற்றதெல்லாம் கொஞ்சம் நல்லா குழைவாக கலந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் அரைப்பை இதில் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா குழைவாக கெட்டியாக ஒன்று சேர்ந்து வர்ற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விடணும். மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கூட நம்ம இதை நல்லா கலந்து விடலாம். நம்ம கிழங்குல வேக வைக்கும்போது போட்ட உப்பு பர்ஃபெக்டாக இருக்கிற பட்சத்தில் நம்ம அப்படியே விட்டுடலாம். இல்லை நம்ம டேஸ்ட் பண்ணும்போது தேங்காய் அரைப்போடு சேர்ந்து அந்த உப்பு பத்தலைங்கிற பட்சத்தில் கொஞ்சமாக தூளுப்பு தேங்காய் போடும்போதே கொஞ்சம் போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டான கப்பை புழுக்கு தயார். இந்த நேரத்தில் மண் சட்டியில் இருந்த மீன் குழம்பு அதோட கொதியெல்லாம் அடங்கி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு பர்ஃபெக்டாக வந்திருக்குது. இதை எப்படி சர்வ் பண்ணி சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு 2 கரண்டி கப்பை புழுக்கு எடுத்து சர்வ் பண்ணிவிட்டு அதோட கூட நம்ம வறுத்து வச்சுருந்த வாவல் மீன் துண்டு இருக்கு இல்லையா, அதில் ஒன்று, மத்தி பொரிச்சது ஒரு 2-3 துண்டு, அதோட கூட நம்ம மிளகிட்ட மத்தி குழம்பையும் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ ஃபுல்ஃபில்டாக இருக்கும் லஞ்சு. கண்டிப்பாக ரைஸு சாப்பிட்ணுங்கிற எண்ணமே நமக்கு வராது. அந்த சாறை கொஞ்சமாக ஊற்றி மீனோட கப்பை எடுத்து சாப்பிட்டோன்னா ருசி அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.